இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து சால்ட்டு அந்த லேண்டில் விளைஞ்சு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த விளைஞ்ச சால்ட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பலகை மாதிரி ஒன்று வச்சு அந்த தண்ணீலேருந்து அதாவது தனியாக பிரித்து எடுத்து சைடில் வைப்பாங்க. நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும், இதை எடுத்து வச்சோடனே வெயிலின் தாக்கத்தில் இது வந்து உருகி போயிடும்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை, இந்த சால்ட் எல்லாமே உருகி போகாது. ஆக்சுவலி அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த சால்ட்டு நம்ம சாப்பிடலாமா அப்படின்னா இல்லை. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மனிதர்கள் சாப்பிட்றது. இதெல்லாம் வந்து உரத்துக்காக பயன்படுத்துறது, கெமிக்கல் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய சால்ட்டு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இதே மாதிரி இன்னும் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இதில் தான் இதுவும் விளையும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த சால்ட்டை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, அந்த ஃபேக்ட்ரியில் தான் கொண்டு தட்டுவாங்க. அப்புறம் அது வந்து உரமாக மாறி அப்புறம் அது நிறைய விளைநிலங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த யூரியா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இன்னும் உரங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் தயாரிக்கிறாங்க. எவ்வளோ ஏக்கர் கணக்கில் வந்து இந்த விவசாயம் அப்படின்றது இங்கே பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் மிக முக்கியமான ஒரு விவசாயம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த வீடியோ எங்கே பதிவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லக்காடு அப்படின்ற பகுதியில் தான் பதிவிட்டோம். நம்ம இந்த இடம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் ஓடி ஓடி வந்து அதை எடுத்துகிட்டு போய் கரையில் தட்டி அப்புறம் அடுத்தது அங்கேருந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு அதை எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பெண்கள் தான் இந்த வேலைக்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த இடங்கள் எல்லாமே வந்து அதிகமாக ஒரே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் வச்சு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கெமிக்கல் சால்ட் எல்லாம் பண்ணுறது, நார்மலாக பண்ணுறதெல்லாம் வந்து மக்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இதை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது இங்கே இந்த முல்லக்காடு பகுதியில் இருக்க ஒரு பீச், முல்லக்காடு பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த தான் நம்ம நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம். இந்த பீச் வந்து வேறு மாதிரி இருந்தது, இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் ஆகிருக்கு. எதனாலனா இந்த சுனாமி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஆகிருக்கு. ஸோ நம்ம போய் பார்ப்போம். பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அந்த பீச்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம்.